இப்படி டேபிள்ல போட்டு இருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த குப்பை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டப்பால போட்டுடலாமா? நோ, பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படியே போட்டோன்னா லேண்ட்ஃபில்லுக்கு போயிடும், குப்பை கூலமா ஆயிடும், உலகம் கெட்டு போயிடும். அப்படின்னா என்ன பண்றது? குப்பைய சார்ட் பண்ணி செக்ரிகேட் பண்ணி போடணும். எப்படி பண்றது? நம்மளது அன்றாடமா நம்ம யூஸ் பண்றது எதெல்லாம் மக்கி போகுமோ, நிலத்தோட அப்படியே மக்கி போயிடுமோ, அதெல்லாம் பச்சையில போடணும். அதை வச்சு கம்போஸ்ட் பண்ண முடியும். கம்போஸ்ட்னா என்ன அர்த்தம்? உரம் பண்ண முடியும். பயோஃபியூயல், அதை எரிபொருள் பண்ண முடியும். ஸோ நம்ம சாப்பிட்ற ஐட்டம், அந்த மாதிரி பூக்கள், இலைகள், அதெல்லாம் கிரீன்ல போகும். ஓகே. அதுக்கப்புறம் எதெல்லாம் நம்ம ட்ரையா இருக்கிற வேஸ்ட் காய்லாங்கடையில கொடுத்தனா பைசா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரீசைக்கிள் பண்ணி திரும்பி ரீயூஸ் பண்ண முடியும். வரும். எது எதுக்குமே உதவாதோ அதுதான் சிகப்புல போகும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மொத்தத்தையும் சிகப்புல போட்டு இருக்கோம். அது லேண்ட்ஃபில்ல போயிட்டு இருக்கு. ஸோ உலகமே குப்பை குளமா ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பண்ண போற குட்டி எக்ஸசைஸ்ல என்ன பண்ண போறோம்? இதுல இருக்கிறதுல இருந்து எதை உபயோகமா ப்ளூ அண்ட் கிரீன்ல போட போறோம்னு பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா பச்சையில என்ன போகும்? அன்றாடமா நம்ம சாப்பிடுற அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் போகும். காயெல்லாம் கட் பண்ணி, பழம்லாம் கட் பண்ணி இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன போகும்? இதெல்லாம் இந்த பச்சையில போகும். இந்த பேப்பர் என்ன பண்ணலாம்? இந்த பேப்பர் நீங்க ப்ளூல போட முடியுமா? முடியாது. ஏன்னா காயலங்கடைக்காரன் எடுத்துக்க மாட்டான், ஈரமா இருக்கு இது. ஸோ இதை நம்ம ரெட்ல தான் போட்டானோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பூவெல்லாம் இருக்கு. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது, மக்கி போகும். இதுவும் இதுக்குள்ள போட்டுடுவோம். ஓகே. ஸோ பட் இதை எங்க பண்ணுவோம்? இது ட்ரை வேஸ்ட். ட்ரை வேஸ்ட்னா எங்க போடுவோம்? ப்ளூ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாமும் சாப்பிட்ற ஐட்டம் தான். ஆனா இது மக்கறதுக்கு டைம் ஆகும். தனியா எரிபொருள் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதனால என்ன பண்ணுங்க, நீங்க இந்த ப்ளூ பின்னுக்கு மேல இங்க இப்படி வச்சிருங்க. இதே தான் உங்களுக்கு இங்க இளநீர் குடிச்சீங்கன்னா அதுவும் இதே மாதிரி தான். இது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஆல் சாப்பிட்ற ஐட்டம். இதை பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா வெங்காயம் இருக்கு. அந்த வெங்காயத்துல எல்லாம் இதை கொட்டிட்டு, இது பிளாஸ்டிக் ட்ரையா இருக்கு. இதை இப்படி இந்த ப்ளூல போட்டுடலாம். இங்க வேர்க்கடலை இருக்கு. இந்த வேர்க்கடலையே நீங்க யூஸ் பண்ண வச்சுட்டு இந்த பிளாஸ்டிக் ட்ரை ஆட்டு அந்த பிளாஸ்டிக்கை இதுக்குள்ள போட்டுடலாம். ஸோ எதெல்லாம் ட்ரையா இருக்கும் அதை எல்லாமே காய்லாங்கடைக்காரன் எடுத்துப்போம். அது எல்லாத்தையுமே நம்ம ப்ளூல போட்டுடலாம். இ வேஸ்ட்டுக்கு க்ளோவர்ல தனியா இருக்கு, அதுல போடுங்க. இப்போ இதுல போடாதீங்க. ஸோ இது கேன் இருக்கு. இந்த கேன்ல இருந்து குடிச்சிட்டு இது கம்மியா இருக்கும்போது ட்ரையா இருந்ததுன்னா பெட்டர். இல்லாட்டியும் இதெல்லாம் இதுல போட்டுடலாம். இங்க இதுல பாக்கி இருக்கு ஃபுட்டு. இது என்ன பண்ணலாம்? இந்த ஃபுட் ஐட்டம் எல்லாம் இதுல கொட்டிட்டு இதை அலம்பிட்டு இதுல போட்டுடலாம். அழுக்கா இருந்ததுன்னா காய்லாங்கடைக்காரன் எடுத்துப்பானா? மாட்டான். அப்போ இதுல போகும். பட் நம்மளோட குறிக்கோள் இந்த குப்பைய, சிகப்பு குப்பைய கம்மியாக்கணும். அலம்பிட்டு ட்ரை பண்ணிட்டு போட்டா நல்லது. ஃபுட் ஐட்டம் பச்சையில, இந்த பிளாஸ்டிக்கை கிளீன் பண்ணிட்டு ப்ளூ, கிளீன் பண்ண முடியலன்னா ரெட். இதுதான் நம்மளோட ரேஷனல். இதெல்லாம் சிலதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஐட்டம்ஸ். பட் இன்னும் சில ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த ஸ்விக்கிலேருந்து நம்ம ஏதான சாப்பாட்டு பொருள் வாங்கியிருப்போம். என்ன பண்ணுவோம்? அந்த பாக்கி இருக்கிற சாப்பாட்டை நம்ம இதுல போட்டுட்டு இதை இப்படி காய்லாங்கடைக்காரன் எடுத்துப்பானா? மாட்டான். ஸோ அதை அப்படியே ப்ளூல போட்டா, இந்த ரெட்ல போட்டா என்ன ஆகும்? அது போய் மக்காம நம்ம உலகத்தை நாசம் பண்ணும். என்ன பண்ணுவோம்? அதுக்கு என்ன பண்றது? நம்ம எப்பவுமே வீட்டுல என்ன பண்ணுவோம்? டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு இருந்ததுன்னா அதை கொட்டிட்டு அலம்பி வச்சுப்போம் இல்லையா? அந்த மாதிரி இதை அலம்பிட்டு இதை காய்லாங்கடைக்காரனுக்கு இங்க போட்டுடணும். ஓகே, இவ்வளவுதான். ஆனா இன்னொன்னு பார்க்கணும். இந்த ரெட்ல என்ன பண்ணுவோம்? வீட்டுல நம்ம குப்பையெல்லாம் எடுத்துட்டு அந்த குப்பையை இதுக்குள்ள போடுவோம். இந்த யூஸ்ட் டிஷ்யூவா இருக்கு இல்லையா, அதுவும் இதுல எதுக்குமே உதவாது, இதுல போட்டுடுவோம். யூஸ் பண்ண இயர்பட்ஸ் அதுவும் இதுல போடுவோம். குழந்தைகள் டயப்பர்ஸ், ஓகே, சானிட்டரி நாப்கின்ஸ், ஹியூமன் வேஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் இந்த பேப்பர்ல சுத்தி போட்டுட்டு முடிஞ்சதுன்னா அசிங்கம் இல்லையா? மற்றவங்களால இதை எடுக்க முடியாது இல்லையா? ரெட் கிராஸ் போட்டிங்கன்னா தெரிஞ்சு போயிடும் ஹியூமன் வேஸ்ட் இருக்கு அப்படின்னுட்டு. ஆர் இந்த மாதிரி சிரிஞ்செல்லாமும் இருந்தனா இந்த மாதிரி யாருக்கும் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு இதை சுத்திட்டு கிராஸ் போட்டுட்டு இந்த ரெட் மேல வச்சிங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போகும் கைப்படக்கூடாதுன்னுட்டு. புரிஞ்சுதா? இப்போ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் எதனால நம்ம செக்ரிகேட் பண்ணணும், எப்படி செக்ரிகேட் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும்.
சந்தேகம் இருந்ததுன்னா க்ளோவர்ல வந்து உங்களுக்கு அந்த ரெடி ரெக்கனர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுல போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எந்தெந்த குப்பை எதுல போடணும்னு. ஆனா தயவு செய்து செக்ரிகேட் பண்ணுங்க. ஏன்? இது உங்களுக்கோசரம் மட்டுமா இல்ல, இந்த உலகத்துக்கோசரம், பிற்காலத்துல வர சந்ததிக்கோசரம் பண்றோம். தயவு செய்து நம்ம உலகத்தை காப்போம், செக்ரிகேட் செய்வோம். தேங்க்யூ.